சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மும்மொழி கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழை அழிக்க துடிக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க முடியாது. இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம் மொழியை மென்று தின்றுவிடும் என முதலமைச்சர் பேச்சு. $10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதில் தமிழ்நாடு உறுதியாக உள்ளது. நிதிக்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானத்தை பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என்றும் முதலமைச்சர் ஆவேசம். மாநில சுயாட்சியை உறுதி செய்து உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மற்றும் தமிழினத்தை பாதுகாக்க முடியும். அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என முதலமைச்சர் சூளுரை. இந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. டெல்லி சென்று அடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக புதிய தலைமை அலுவலகத்தை பார்க்க வந்ததாக பேட்டி. முக்கியமான நபரை வந்துட்டு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்குறீங்களா? டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இருமொழி கொள்கை தொடர்பாக வலியுறுத்த வேண்டும். EPSன் டெல்லி பயணத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் வலியுறுத்தார். இரண்டு நாள் தாமதமாகும் பதநீர் கள்ளாக மாறும் நிலையில் கள்ளச்சாராய வழக்கு பதியப்படுவதாக தெரிவித்த காங்கிரஸ் MLAக்கள். முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளைய வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் கணிப்பு. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விலகல். இந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது குறித்து அமலாக்கத்துறை இன்று பதில் அளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவலர் கொலைக்கு காவல்துறையினரின் அலட்சியமே காரணம். தாமாக முன்வந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்தது தேசிய மனித உரிமை ஆணையம். சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் அரங்கேறிய செயின் பறிப்பு சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2 கைது. தப்பி செல்ல முயன்ற கொள்ளையர்களை விமானத்தில் வைத்து கைது செய்த காவல்துறை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் ஈரானிய கொள்ளையர்களா? கொள்ளையர்கள் கையாண்ட முறை ஈரானிய கொள்ளையர்கள் கையாளும் முறை போல் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல். சென்னை தரமணியில் SFI காவல்துறையினரிடையே கைகலப்பு. பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டத்தில் காவலரின் சீருடையை பிடித்து தாக்குதல்.
கொடநாடு வழக்கில் எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரர் சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் வரும் 27ஆம் தேதி ஆஜராக சம்மன். தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி முன்னுரை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிறந்த பட்டு விவசாயிகளுக்கு பரிசு தொகைக்கான காசோலையும் வழங்கினார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டத்தில் பயன்பெற முடியாதவர்களுக்கு புதுச்சேரி அரசின் புதிய சுகாதார திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு குண்டுக்கட்டாக வெளியேற்றம். கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்தும் நடவடிக்கை. இதில் யாராவது பயன்படுத்துறாங்களா? அதில் எவ்வளோ ஊழல் நடந்துச்சு தெரியுங்களா? செலவுக்கு மட்டும் பல விருதுநகரில் சட்டவிரோதமாக இயங்கும் பட்டாசு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஒட்ட முயன்ற பாஜகவினர் கைது. 2 பெண் நிர்வாகிகள் உட்பட 4 பேர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சென்னையை அடுத்த அத்திப்பட்டு அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கம். ஈரோட்டில் ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரண். சேலத்தை சேர்ந்த துரைசாமி என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் அருகே பேருந்தை நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். பேருந்தை பிடித்தவாறு மாணவி ஓடிய வீடியோ வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கில் கைதான இளைஞர் உயிரிழப்பு. நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் சாலை மறியல். அறந்தாங்கி சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் அவதிக்குள்ளான கல்லூரி மாணவிகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். பழுதடைந்த குளத்தின் உபரி மதகை சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை. கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர் உயிரிழப்பு. மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் உடலை மீட்டு விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி எழுகை பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். தெலுங்கானா சுரங்கப்பாதையில் 8 தொழிலாளர்கள் சிக்கிய சம்பவம். 32 நாட்களுக்கு பின் 2வது உடல் கண்டெடுப்பு.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் யுகாதியை ஒட்டி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். கோயிலை சுத்தம் செய்து நறுமண கலவையை தெளித்த தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள். கேரளாவில் பெண் புலனாய்வு அதிகாரி மேகாவின் உடல் ரயில்வே தண்டவாளத்தில் மீட்பு. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட கேரள காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் தாமதம் என குற்றச்சாட்டு. மக்களவையை தவறாக வழிநடத்தியதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் கிரண் ரிஜிஜு மீது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சிறப்புரிமை நோட்டீஸ். டெல்லி நடப்பாண்டு பட்ஜெட்டாக 1 லட்சம் கோடி ரூபாய் அறிவித்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. யமுனை நதி தூய்மை திட்டம், பெண்கள் பாதுகாப்புக்காக 50,000 கேமராக்கள் என அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோருக்கு இலவச லேப்டாப், கர்ப்பிணிகளுக்கு 21,000 ரூபாய் வழங்கும் திட்டங்களும் டெல்லி பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிராக நகைச்சுவை விமர்சனம் முன்வைத்த சம்பவம். இன்றே ஆஜராக காமெடியன் குணால் கம்ராவுக்கு கர் போலீசார் சம்மன். நியூசிலாந்து ரிவர்டன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 6.8 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலையில் மக்கள் அச்சம். குழந்தை வளர்ப்பு தொடர்பாக ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலசன்ஸ் இணையத்தொடர். இங்கிலாந்து வாராந்திர டிவி ஷோ தர வரிசையில் முதலிடம் பிடித்து சாதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 65,480க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,185 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.